ஆமே சொல்ற மாதிரியே குழந்தைய கொன்னுட்டா என்ன மாதிரி சும்மா இதே சொல்லிக்கிட்டு அதுக்கு என்ன செய்யணுங்கிறீங்க? நீ சும்மா இருடா. ஏன் டாக்டர்மா, குழந்தை பிறந்ததும் கொஞ்ச நாளைக்கு தாயும் புள்ளையும் பிரிச்சு வச்சு அப்புறம் அவன் மனநிலைமை சரியா இருக்கான்னு பார்த்து குழந்தைய அவகிட்ட கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். அது உங்க இஷ்டம். மார்கழி பனியில் மயங்கிய நிலவில் ஊர்வசி வந்தாள் என்னை தேடி. மார்கழி பனியில் மயங்கிய நிலவில் ஊர்வசி வந்தாள் என்னை தேடி. கார்குழல் தடவி கனிதழ் பருகி காதலை வளர்த்தே இசை பாடி. மார்கழி பனியில் மயங்கிய நிலவில் ஊர்வசி வந்தாள் என்னை தேடி. வானத்தில் 1000 தாரகை பூக்கள் வேடிக்கை பார்க்கையிலே. வானத்தில் 1000 தாரகை பூக்கள் வேடிக்கை பார்க்கையிலே. கானத்தில் நாங்கள் கலந்திருந்தோம் இனி வேறென்ன வாழ்க்கையிலே. இனி வேறென்ன வாழ்க்கையிலே. மார்கழி பனியில் மயங்கிய நிலவில் ஊர்வசி வந்தாள் என்னை தேடி. கண்ணில் மீனொரு கண்ணில் நீந்தி வரு மலரிதழ் தன்னை பூங்கொடி ஒன்று ஏந்தி வரு. மானொரு கண்ணில் மீனொரு கண்ணில் நீந்தி வரு மலரிதழ் தன்னை பூங்கொடி ஒன்று ஏந்தி வரு. ஆசை நாடகம் ஆடி பார்க்கவும் ஓசை கேட்குமோ பேசக்கூடுமோ. மார்கழி பனியில் மயங்கிய நிலவில் ஊர்வசி வந்தாள் என்னை தேடி. நெஞ்சில் சாய்ந்து வர தாமரை பொய்கை போலொரு வைகை பாய்ந்து வர. தேவலோகமும் தெய்வகீதமும் ராஜயோகமும் சேர்ந்து வந்ததோ. கார்குழல் தடவி கனிதழ் பருகி காதலை வளர்த்தே இசை பாடி இசை பாடி இசை பாடி
அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? அப்ப நீ முருகா, எல்லாமே உன்னுடைய அருள்தான். என்னையா நட்சத்திரம்? நட்சத்திரம் தானுங்களே கேட்டேன். யோ, இன்னைக்கு பரணி நட்சத்திரம்யா கேட்டேங்கிற. என் நட்சத்திரம் கேட்டேன், அதான் சொன்னேன். ஓ நட்சத்திரத்தை எவன் கேட்டான்? அப்பா, இன்னைக்கு பரணி நட்சத்திரம், குழந்தை தரணி ஆளும். அதுல என்னடா சந்தேகம்? ஆள பிறந்தவதான் என் பேத்தி. என்ன பிள்ளை? என்ன சம்பந்தி ஏன் பேத்தின்னு சொல்றீங்க? நம்ம பேத்தின்னு சொல்லுங்க. குழந்தை பிறந்த உடனே பிரிக்க நினைக்கிறீங்களே? மக்களா, பாத்தியா, அண்ணன் சொல்லாம சொல்லிட்டாரு. தாயும் குழந்தையும் பிரிச்சு தான் ஆகணும். போயிட்டு வரமா? முத்து, தினம் இப்படி விடிய விடிய தூக்கம் முடிச்சா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அந்த மாந்தோப்பு காவலுக்கு முனியனோ மூக்கனோ எவனோ இல்லையா? நீ எதுக்குப்பா? அம்மா, எந்த பொருளுக்குமே உடையவன் பக்கத்துல இல்லைன்னா ஒரு முழம் கட்டேன்னு சொல்லுவாங்க. என்னமோப்பா, இந்த பாலையாவது குடிச்சிட்டு போ. வேண்டாம். ஏன்பா? பச்சை பிள்ளைக்கு பால் இல்லாம சேயும் பிரிச்சு வச்சிட்டீங்க. இப்ப நான் பால் குடிக்கலன்னு யாருமா அழ போறா? நல்லா இருக்கையா நீ பேசுறது? தாயும் பிள்ளையும் பிரிச்சு வச்ச பாவத்தை என் தலையிலயா கட்டுற? குழந்தை பிறந்தா கொன்னு போட்டுருவேன்னு லட்சுமி ராப்பகலா கூப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தா. அவளுக்கு பித்தம் பிடிச்சிருக்கா, பேய் பிடிச்சிருக்கான்னு நான் புத்தியே கலங்கி போய் நிக்கிறேன். இதெல்லாம் யோசனை பண்ணி தாயா குழந்தைய இந்த தாத்தா வீட்டுல இல்லாம அந்த தாத்தா வீட்டுல விட்டு வச்சிருக்கோம். அம்மா, நீங்க 1000 சொல்லுங்க, பெத்த பிள்ளைய தாய் கொன்னுடுவாங்கிறத நான் நம்ப தயாரா இல்ல. நானும் அதைத்தாயே சொல்றேன். நல்ல புத்தியில எந்த தாயும் அந்த காரியத்தை செய்ய மாட்டான். லட்சுமிக்கு புத்தி சுவாதீனம் இல்லையே. அட ஆண்டவனே, லட்சுமிக்கு பைத்தியனே முடிவு பண்ணிட்டீங்களா? சரி, நான் வரேன். லட்சுமி, ஏம்மா அழுதுகிட்டு இருக்கேன்? பழையபடி ஒலி வந்துடுச்சா? இந்தாம்மா பாலை. அத்தை, நெஞ்சில வலி வர்றப்பெல்லாம் பாலாடைய கொடுக்குறீங்களே தவிர குழந்தைய கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. உனக்கு உடம்பு சரியில்லை லட்சுமி. கொஞ்ச நாளாகட்டும், உன் குழந்தைய உங்ககிட்ட நானே கொண்டு வந்து கொடுத்துட்றேம்மா. வேண்டாத்தே, வேண்டாம். அந்த குழந்தை எனக்கு வேண்டாம். அது வயிற்றுல இருந்தப்போ தாப்பனை வெட்டிடுச்சு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தனக்கும் தாய்க்கும் ஆகாம பண்ணிடுச்சு. அந்த குழந்தை எனக்கு வேண்டாம். நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே வச்சுக்கோங்க. லட்சுமி, இப்போ வெறுப்புல அப்படித்தான் சொல்லுவேன். நாளைக்கு உனக்கு நல்ல காலம் வந்து உன் குழந்தைய நீ கண்ணால பாக்குறப்போ எவ்வளவு அழகா பிறந்திருக்குன்னு நீயே அள்ளி அணைச்சுக்குவேம்மா. எந்த குழந்தை அழகா பிறந்திருக்கு சொன்னீங்களே, யார் மாதிரி பிறந்திருக்கு? அதுல ஒரு அதிசயம் பாரு லட்சுமி, உன் குழந்தை உன் மாதிரியே இல்ல. மூக்கு முடியுமா, பாக்குறதும் சிரிக்கிறதும் எல்லாம் அவ மாதிரியே இருக்கு. லீலா மாதிரியா? சிச்சி, உன்னுடைய சித்தி மங்களம் மாதிரி. ஆமாம்மா, அப்புறம் நீ பாக்குறப்ப நீயே சொல்லுவேன். இந்தாம்மா.
ஐயோ என்ன பண்றதுன்னே புரியலையே. இங்க பாருங்க பாருங்க ஐயோ என்னடா கண்ணு ஏன் அழற? இந்த பால் குடி. ஐயோ புள்ள பால் குடிக்க மாட்டேங்குது. மழை வேற கொட்டுது, இடி வேற. கூட்ட குரலுக்கு ஏன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்ல. நான் என்ன பண்ணுவேன் ஏயா ஏன் கண்ணு? ஐயோ இதுக்கு நான் எங்க போவேன்? சித்தி லட்சுமி வாடா வா கண்ணு. லட்சுமி ஏன் அப்படி மலையில ஓடி வந்த? என் குழந்தைய பார்க்காம ஒரு நிமிஷம் என்னால இருக்க முடியாது. கொடுங்க இந்தடா கண்ணு. சித்தி குழந்தையே இப்படி அழுதுகிட்டே இருந்துச்சு. பசி எடுத்தா குழந்தை அழாம என்ன மசைக்குது. புட்டி பால் கொடுத்த குடிக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன தேவைன்னு எனக்கு நல்லா புரியுது. நான் என்னம்மா செய்வேன்? பூக்காம காய்க்காம பச்சை மரமா இருக்கும் போதே பட்டு போறவன. லட்சுமி அப்படி உட்காந்து குழந்தைக்கு பால் கொடுமா. பச்சை உடம்பு ஈரத்தோட ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதுமா. இந்த சவுட்டி உனக்கு குடிக்கிறதுக்கு சூடா பால் கொண்டு வர்றேன். இனிமே என் குழந்தைய ஒரு நிமிஷம் என்னால இருக்க முடியாது. இங்க இருந்தா பிரிச்சிருவாங்க. குழந்தை என்கிட்ட இருந்து பிரிச்சிடுவாங்க. இருக்கக்கூடாது, இங்க இருக்கக்கூடாது. லட்சுமி 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 லட்சுமி